அன்றைக்கு நடந்த கோட்டாட்சித் தலைவர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எங்களை யாரும் அழைக்கவில்லை. அதிமுகவை யாரும் அதிகாரப்பூர்வமாகவோ எழுத்துப்பூர்வமாக ஓரலாகவோ எங்கள் யாருக்கும் அழைப்பில்லை, எங்கள் கட்சி நண்பர்களுக்கு அழைப்பில்லை. மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. மன்னிப்பு இது தவறால டெக்னிக்கலாக தப்பாக நடந்திருக்கலாம், கீழே இருக்க கிளர்க்கு தப்பாக இருக்கலாம், இல்லை ஆடியோ தவறான நடவடிக்கை. அதனால் அந்த கொடுத்த அறிக்கை தவறென்று உணர்ந்து அந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும், அவ்வளோதான். பெண்கள் இன்னைக்கு நடமாடவே முடியல, 8 மணிக்கு மேலே வரவே முடியல, 8-9 மணிக்கு மேலே போகவே முடியாது. கேளப்பாக்கம் பஸ் நிலையத்தில் பாருங்கள், ஒரு பெண்ணை 3 பேர் ஆட்டோக்காரங்க. எவ்வளவு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு? கட்சி கொடி கட்டி வந்தால் இந்த லைசன்ஸு, அது கட்சி திமுக கொடி என்பது லைசன்ஸ் மாதிரி, அது கட்டிட்டா எங்கே வேணாலும் எதை வேணாலும் கடத்திட்டு போகலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அரசாங்கமே சொல்லுது. கேட்டுனா எங்களுடைய பிரதிநிதி அனுப்புகிறதா வைக்கிறதா என்னென்னு இங்கே பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டு அனுப்புறது. இதுதான் வழக்கமான ஒன்று. அதிமுகவில் எடுத்தேன் கவித்தனி எதுவும் செய்ய முடியாது, எந்த கூட்டத்துக்கும் போக முடியாது, யாரும் போக முடியாது. எந்த கட்சி பிரதிநிதியும் முடிஞ்ச பீஸ் கமிட்டி போய் எங்கள் கருத்தை சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர்கிட்ட அனுமதி கேட்கணுங்க. இது இராணுவ கட்டுப்பாடான இயக்கம் அதிமுக. அதிமுகவை மட்டும் பர்டிகுலராக கொடுத்ததன் காரணம் அதிமுகவின் எழுச்சியை கண்டு திமுக பயப்படுகிறது. திமுக தன்னுடைய வரலாற்றை மாற்றி எழுத விரும்புகிறது. அதனால் இன்றைக்கி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் இங்கே அதிமுகவுக்கு கேடு விளைவிக்க நினைக்கிறது. ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிற போது அமைதி பேச்சு என்பது இந்த மக்கள் பிரதிநிதிகளாக எங்களுக்கும் சரி, மற்ற ஏனைய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி, ஒரு தகவலை சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கான கூட்டத்தை கூட்டி அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண்பது என்ற வழிவகைகளை ஆராய்ந்திருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எந்த அமைதி பேச்சுவார்த்தை வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களையோ, எங்கள் மாவட்ட கழக பிரதிநிதிகளையோ, ஏனைய நிர்வாகிகளையோ அல்லது பொதுமக்களையோ, குறிப்பாக மக்கள் நிலையை அழைத்து பேசவில்லை, அதற்கான அழைப்பும் எடுக்கவில்லை. ஆனால் நேற்றைய தினம் அறிக்கையில் மிக அழுத்தமாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோட்டாட்சி தலைவர் முன்னால் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் பல கட்சிக்காரர்கள் கையெழுத்திட்டார்கள். ஆனால் அனைத்து இந்திய அதிமுகவை சேர்ந்த பிரதிநிதி மறுத்துவிட்டு கையெழுத்து போடாமல் வெளியே போய்விட்டார் என்ற தவறான தகவல் அல்ல, ஒரு பொய்யான தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்றைக்கு நடந்த கோட்டாட்சித் தலைவர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எங்களை யாரும் அழைக்கவில்லை. அதிமுகவை யாரும் அதிகாரப்பூர்வமாகவோ எழுத்துப்பூர்வமாக ஓரலாகவோ எங்கள் யாருக்கும் அழைப்பில்லை, எங்கள் கட்சி நண்பர்களுக்கு அழைப்பில்லை. ஆகவே மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து தாங்கள் இட்ட செய்தி, தங்களுக்கு கிடைத்த செய்தி, தாங்கள் அறிவித்த செய்தி தவறான செய்தி, அதை உடனடியாக அதிமுக மீது பழி சுமத்துகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். எங்களை பழிவாங்குகிற உணர்வோடு வளர்ந்து வருகிற இயக்கம் அதிமுக மக்களுடைய இயக்கம் இருக்குது என்பதை அறிந்து இந்த குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை கண்டிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இந்த அறிக்கையை திரும்ப பெறாவிட்டால் அவர் மீது உடனடியாக நீதிமன்ற நடவடிக்கைக்கு அனைத்து இந்திய அதிமுக தயாராக இருக்கிறது. ஏன்னா நாங்கள் அவர் தகவல் தெரிவித்து 1 நாள் ஆகிவிட்டது, இன்னும் அதற்கான நடவடிக்கையில் அவர் எடுக்கவில்லை. ஆகவே கண்டிப்பாக இதற்கான மறுப்பு கொடுக்காவிட்டால் அனைத்து இந்திய அதிமுக நீதிமன்றத்தை நாடும். கொண்டு போயிருக்கேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று இரவு தொலைபேசியில் நான் செய்தியை கொண்டு போயிருக்கேன். நேற்று இரவே உடனுக்குடன் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தொலைபேசியிலே தாங்கள் தவறான தகவலை வெளியிட்டிருக்கிறீர்கள், உடனடியாக அதை திரும்ப பெறுங்கள் என்று நான் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தொலைபேசியிலே பேசியிருக்கிறேன். அவரும் பேசியிருக்கிறார். மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. மன்னிப்பு இது தவறால டெக்னிக்கலாக தப்பாக நடந்திருக்கலாம், கீழே இருக்க கிளர்க்கு தப்பாக இருக்கலாம், இல்லை ஆடியோ தவறான நடவடிக்கை. அதனால் அந்த கொடுத்த அறிக்கை தவறென்று உணர்ந்து அந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும், அவ்வளோதான். ஆமாங்க. இந்த பிரச்சனையில் ஒதுங்கலை. இந்த பிரச்சனை எல்லோருக்கும் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக இதே பிரச்சனை தலையெடுக்கும் போது சுமூகமான உறவோடு மக்கள் பிரச்சனையோடு நான் தலையிட்டு இதுவரை நடக்காமல் எனக்கு இந்த முறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சிலருடைய தூண்டுதலின் காரணமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக 4 ஆண்டு ஆகிவிட்டன. 4 ஆண்டு இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் வரலை. எல்லா சமுதாயத்தினரும் ஒன்றிணைந்து அதற்கான வழிவகைகளை வகுத்து நாங்களே முன்னின்று அதை பிரச்சனை இல்லாமல் தெரிஞ்சிருக்கோம். அதனால் அதை பற்றி இல்லை. இந்த முறை வெளியே வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை இங்கே இருக்க சார், இந்த நிர்வாகம் சரியாக இல்லை. நிர்வாகம் முறையாக இருந்திருந்தால் மாவட்ட ஆட்சியரும் அரசாங்கமும் சரியாக இருந்தால் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வராமல் தடுத்திருக்கலாம். மாவட்ட ஆட்சியரோட அறிக்கையில் அதிமுக பேரை இடம்பெற்றிருக்கு. திமுக
அதாங்க அதான் சொல்கிறேன். ஆளுங்கட்சியுடைய குறிப்பிட்ட ஆளுங்கட்சி தூண்டுதல் மட்டுமல்ல, அந்த வெளியீடே பார்த்துருப்பீங்க. அந்த அறிக்கை வெளியீடு DIPR சென்னை, இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கேருந்து வெளியிடலை. அந்த அறிக்கை சென்னையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே உளவுத்துறையும் DIPRம் அதுக்கு மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. இல்லை, அது தூண்டுதல்னு சொல்ல வரும்ல, அது இல்லை தூண்டுதல்னு சொல்லல, அது இயற்கை இந்த முறை வந்திருக்கு. இந்த முறை இந்த பிரச்சனை சொல்லுங்க. பொதுவாங்க இந்த தும்ப விட்டு வாழை பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்களே, என்ன சொல்கிறீங்க? தும்ப விட்டு வாழை பிடிக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இந்த 6 படை வீடுகளை கொண்ட முருகப்பெருமான் இன்றைக்கி சேகர் பாபு இந்து நலத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நலத்துறை அமைச்சர் மாண்பு முதலமைச்சரை சொல்லி பேரை சொல்லி இன்றைக்கி அவர்தான் முருகப்பெருமானாக காட்சியளிக்கிறார்னு கூட சொல்கிறார், அவரை பாராட்டுறார். அப்படிப்பட்ட அவருடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவங்கள் நடக்கும்போது அந்த மலைக்கு சென்று அவர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அடிப்படையில் தான் இது விஸ்வரூபம் எடுத்திருக்குது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அதிமுக குற்றம் சாட்டுகிறோம். ஒரு பதட்டமான சூழ்நிலை மதுரைக்கு தேவையா? மதுரையில் இந்துக்களும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாமமழித்தனாக பழகி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த பிரச்சனையே இல்லை, இதுவரைக்கும் இல்லை, காலங்காலமாக இல்லை. இந்த ஆட்சியில் நடக்கிறதுனா, இந்த ஆட்சியில் நடக்கிறதுனா உளவுத்துறை என்ன செய்கிறது? இந்த உளவுத்துறை முதல்லையே அறிக்கை கொடுத்துருக்கணும், இந்த அரசாங்கம் விழித்திருக்கணும். இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. இது தேவையில்லாமல் சம்பவம் நடந்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்பட்ட பிறகு மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம். இந்த முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராக உண்மையிலே இருக்கிறார். ஏன்னா நாள்தோறும் கொலைகள், கற்பழிப்புகள் நாள்தோறும் அரங்கேறுகிறது. பெண்கள் இன்றைக்கி நடமாடவே முடியல, 8 மணிக்கு மேலே வரவே முடியல, 8-9 மணிக்கு மேலே போகவே முடியாது. கேளப்பாக்கம் பஸ் நிலையத்தில் பாருங்கள், ஒரு பெண்ணை 3 பேர் ஆட்டோ, எவ்வளவு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு? ஏன்னா முழுக்க இதுவரைக்கும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது எந்த விதமான எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த குற்றம் சாட்டும் கிடையாது. அவர் தொழிலை அவர் பணியை பார்க்குறார். ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் கேட்குறார். இதுதான் நடந்தது. இந்த சம்பவத்திலேயே இப்போ எங்களுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் மேயர், தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையாக அது எழுதி கொடுத்துருக்கார். எங்களுடைய பொதுச்செயலாளர் வழிகாட்டுதன்படி கொடுத்துருக்கிறார். எங்களுடைய இயக்கம் என்பது மாபெரும் இயக்கம். இந்த இயக்கம் 30 ஆண்டுகள் 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, அன்பு எடப்பாடியாரும் சரி, எல்லா மதத்திற்கும் சமமானவர்களாக எல்லா மதத்தவரும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க. ஆக எங்கள் மீது வேணுன்றே இந்த பேரை போட்டு இன்றைக்கி பத்திரிகையில் அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து மாவட்டங்களிலும் வர்ற மாதிரி செய்யணும்னா இந்த அரசாங்கம் உள்நோக்கத்தோடு செயல்படுதா என்ன? இது காரணம் முழுக்க இன்றைக்கி மாண்புமிகு எடப்பாடியாருடைய புகழ் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. இன்றைக்கு அரசியல் தலைவர்களை யார் உங்களுக்கு பிடித்திருக்குது என்றால், ஆனால் எடப்பாடியாரே தான் சொல்லுவார் 55%, முதலமைச்சர் 40%. காரணம் என்னென்னா அவர் செயல்பாடுகள் நன்றாக இருந்தது, இவர் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வர ஆளுங்கட்சிக்கு பயம் ஆகிறது. எனவே எந்த வகையிலாவது இப்போ காவல்துறை விட்டு எங்கள் கட்சிக்காரங்கன்னு சொல்ல விட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தாம்பரம் காவல் நிலைய அதிகாரி கட்சி கொடி கட்டி வந்தால் இந்த லைசன்ஸு, அது கட்சி திமுக கொடி என்பது லைசன்ஸ் மாதிரி, அது கட்டிட்டா எங்கே வேணாலும் எதை வேணாலும் கடத்திட்டு போகலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அரசாங்கமே சொல்லுது. காவல்துறையை வச்சு சொல்கிறாங்க, காவல்துறையை சொல்கிறாங்க. அறிக்கை ரெடி பண்ணாலும் கலெக்டரோட கன்சர்ன் இல்ல, கையெழுத்து தான். ஆமாம், நீங்கள் ஆளே போகல, பிரசன்ஸே இல்லைன்னா எப்படி ஏன் உங்க பேரை சொல்ல? அதைத்தான் கேட்குறேன். அந்த கையெழுத்து காமிங்க. எங்கள் மாவட்ட ஆட்சியத்தில் அதைத்தான் கேட்குறேன். திருமங்குளத்தில் கோட்டாட்சியார் கூட்டம் நடக்குது, கோட்டாட்சியார் கூட்டம் நடத்துகிறார். அவர்
ரெகுலராக இருக்கிறவர் கோட்டாட்சியர் இல்லை, லீவில் போயிருக்கார். அதுக்கு பதிலாக மாற்றாக ஒருவர் வருகிறார். அவர் கூட்டம் நடத்துகிறார், இந்த கமிட்டி கூட்டத்தை. அதில் எல்லா கட்சிக்காரங்க கிராம சபை கூட்டம் நடந்தது, கிராம கூட்டம் நடந்தது. அதில் அனைத்து கட்சி நாங்கள் கட்சியெல்லாம் கூப்பிடலை, எப்போவுமே நாங்கள் கூப்பிட்றதில்ல, பீஸ் கமிட்டிலாம் கூப்பிட்றதில்ல. அதில் கூப்பிட்டதில் அனைத்து கட்சியும் சேர்ந்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. யார் சொன்னால்? கோட்டாட்சியார் சொன்னாங்க. இருங்க அப்புறமே சொல்ல வர்றேன். கோட்டாட்சியார் சொன்னாரா? உங்களுக்கு யார் யார் சொன்னதுன்னு கலெக்டர் கேட்டான். ஆமாம், அப்படியே சொல்கிறேங்க. கலெக்டர் கேட்கும்போது சிபிஎம் இருக்காங்களே, சிபிஎம்முடைய மாவட்ட செயலாளர் தான் சொன்னார். சிபிஎம் நாங்கள் என்ன கூட்டணி கட்சியில் இருக்கோமா? அவர் யாரோ ஒருத்தர் சொன்னார். எங்கிட்ட கேட்டிருக்கணும், எங்கள் மாவட்டத்தில் என்ன பிரதிநிதி, இங்கே அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன்ட்ட கேட்டிருக்கணும், மாவட்ட செயலாளர் கேட்டிருக்கணும். இல்லை திருப்பரங்குன்றத்தில் எடுங்கன்னா திருப்பரங்குன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைக்கி துணை சட்டசபையின் துணை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற தம்பி உதயகுமார்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்டுருந்தா எங்களுடைய பிரதிநிதி அனுப்புகிறதா வைக்கிறதா என்னென்னு இங்கே பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டு அனுப்புகிறோம். இதுதான் வழக்கமான உண்டு. அதிமுகவில் எடுத்தன் கவித்தனி எதுவும் செய்ய முடியாது, எந்த கூட்டத்துக்கும் போக முடியாது, யாரும் போக முடியாது. எந்த கட்சி பிரதிநிதியும் முடிஞ்ச பீஸ் கமிட்டி போய் எல்லாம் கருத்தை சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர்கிட்ட அனுமதி கேட்கணுங்க. இது இராணுவ கட்டுப்பாடான இயக்கம் அதிமுக. இந்த இராணுவ கட்டுப்பாடான இயக்கத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி இந்த அறிக்கை, கலெக்டர் அறிக்கை. அதுக்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம், இதைத்தான் இப்போ சொல்லியிருக்கோம். இது மாதிரி தப்பு. அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, நாங்கள் சொல்கிறோம், நான் கேட்டு சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடக்கிவாசி இப்போ யார் அடக்கிவாசி? இப்போ இங்கே என்ன நடக்குது, யார் அடக்கிவாசியா, யார் அவர் எதுக்காக சொல்கிறாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல. யார் என்ன பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கள் கட்சி பிரதிநிதி கலந்துக்கிறவே இல்லை. தேவையில்லாமல் எங்கள் பேரை பொதுச் செயலாளருக்கு மேலும் மேலும் இன்றைக்கி மக்கள் செல்வாக்கு கூடுதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஆளுங்கட்சி இது மாதிரி ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி தாம்பரம் காவல் நிலையம் இது வரைக்கும் காவல்துறையை பயன்படுத்தி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை அது மதுரை தானே கிடச்சிது. நாங்கள் சொன்னாரா கட்சியிலேருந்து ஆள் போவாங்கலாம் சொல்கிறீங்க. ஆனால் இந்த மோகன்தாஸ் இலக்கிய செயலாளர் வந்து முதல்ல போய் எங்கே போனாரு? பீஸ் கமிட்டி கிடையாது, பீஸ் கமிட்டிக்கு போல அவர் வந்து கட்சியில் அதில் தொடர்புல கிராமம் தான் போயிருக்காங்க. முதல்ல வந்து இல்லை பிரதிநிதிகள் போல அந்த கிராம திருப்பூர் என்பது கிராமம் இருக்கிறது, கிராமம் போயிருக்குது. அவர் கட்சியின் பேரை சொல்லி போனால் தவறான நடவடிக்கை இங்கே போச்சு நடவடிக்கை எடுப்பார். அந்த மாதிரி தவறு செய்திருந்தால் நாங்கள் கட்சி பிரதிநிதியா நாங்கள் யாரும் ஆத்தரைஸ் பண்ணல, நாங்கள் யாரும் குறிப்பிடல, நாங்கள் யாரும் அதாங்க. அப்படி கேட்டால் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டுட்டு தான் பொது அனுப்புறது வழக்கம். நாங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டுட்டு தான் அனுப்புவாங்க. எங்கள் மாவட்ட செயலாளர் நாங்கள் யாரும் அவர் ஆத்தரைஸ் பண்ணி அனுப்பல. இல்ல முதல்ல கட்சி கூட்டத்துக்கு இல்லை கண்டிப்பா என்னங்க இது கேட்குறீங்க? அவங்களுக்கு அது ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து நோக்கங்களெல்லாம் சந்திக்கிற நோக்கம் மாவட்ட செயலாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அந்த தகவலை நாங்கள் மறுத்து அவருடைய விளக்கமாக நீங்கள் சொல்லிய செய்தி தவறான செய்தி மேடம் என்று விளக்கமாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற நானும் சொல்லிட்டோம். அவங்க இன்னும் இறங்கி வர மாதிரி தெரியல, மேலே யார்ட்டையும் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் இன்றைக்கோ நாளைக்கோ அவங்க அந்த மறுப்பு தெரிவிக்கலாம், அதனுடைய இது ஈஸியாக நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இது நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய சரியான தகுதி படைத்த வழக்கு. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான என்ன சட்டமன்றத்தில் எப்படி ஒரு அமைச்சர் தவறான தகவல் சொன்னால் உரிமை பிரச்சனை போதோ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைதியை நோக்கி ஒரு அறிவுரையை கொண்டு வரப்ப ஒரு அமைதியை குலைக்கிற வகையில் இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக கொடுக்கல, எங்கள் மேலே பழி சுற்று மட்டும் இல்லை, சட்டம் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற வகையிலே இந்த அறிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக அவர் திரும்ப பெற வேண்டும். எங்களை அதிமுகவை இருங்க இதை முடிச்சுக்கிறேன், நாங்கள் முடிச்சுக்கிறோம். அதனால் இதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உடனடியாக மிக விரைவாக எதிர்பார்க்குறோம். அவங்க அந்த அறிக்கையை மாற்றி அமைப்பாங்க, திருப்பி வாங்குவாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னா இல்லை அவங்களுக்கு அழுத்தம் இருக்கலாம். அது நம்ம அது அவங்க அழுத்தம் இல்லாட்டி இந்த அறிக்கையை அவங்க இந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ஆலோசனை இருக்கலாம், அவங்களுடைய தகவல் இருக்கலாம். அது வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு நாங்கள் இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம். எங்கிட்ட அவங்க பதில் தான் சொல்கிறாங்களே ஒழிய சரி எப்படி தவறு நடந்துருச்சு, அடித்ததில் தவறு வந்திருக்கோம், நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லலையே.
அப்போ ஏதோ மேலே இருந்து கேட்டுட்டு தகவல் கேட்டுக்கிட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான். அதனால் இது நாங்கள் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிற மாட்டோம். இது எங்கள் மிகப்பெரிய இந்த எங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. நிச்சயமாக மாவட்ட செயலாளர் எங்கள் பொதுச் செயலாளருடைய ஆலோசனை பெற்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக நீதிமன்றம் செல்வோம். அதிமுகவுடைய நிலைப்பாடு தான் என்ன? அது வந்து இப்போ உடனடியாக நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நீண்ட நாளாக இருக்கிறது. அது என்ன வரைவு கொடுக்கிறதோ அதன்படி எனக்கு போராட்டம் அறிவிக்கிறது கூட நீதிமன்றம் கொடுத்த அறிவிப்பின் அடிப்பு தான் இந்த போராட்டத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க. அதனால நீதிமன்றத்தில் என்ன வழக்கு நடந்துருக்கு நாங்கள் பரிசீலித்து விட்டு அந்த கருத்து ஒப்புவாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதுக்கான சரியான முடிவை பொதுச் செயலாளர் கலந்துட்டு என்ன முடிவு, நம்ம கொள்கை முடிவு என்ன, நீதிமன்ற முடிவு என்ன, நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம் என்பது. ஏன்னா ஒரே ஒரு மொத்தத்தில் இங்கே கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒன்றே குலம் ஒன்றே தேவன். அதுதான் அதுதான் அந்த நியாயம். நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் கிடைக்கிற நியாயத்தை நாங்கள் அதன் பக்கம் நிற்போம். அதில் நாங்கள் குறுக்கீடு செய்ய முடியாது. நீதிமன்ற நடவடிக்கையில் நாங்கள் குறுக்கீடு செய்திருக்கையில் ஒரு மக்கள் பிரதிநிதி போய் கலந்துக்கிட்டார் இல்லைங்க. ஒரு மக்கள் பிரதிநிதி கலந்துக்கிட்டதுனால தான் இவ்வளவு ஏன்னா வக்ஃப் போர்டு தலைவர் அங்கே போகணும்னு தேவையில்லையே, அவசியம். இது வரைக்கும் எத்தனையோ வக்ஃப் போர்டு தலைவர் வந்திருக்காரு, இது வரைக்கும் அங்கே போய் ஆய்வு பண்ணியிருக்காரா? எத்தனையோ வக்ஃப் போர்டு தலைவர் வந்திருக்காங்க, திமுக கலைஞர் காலத்திலேருந்து இருக்காங்க. எங்கள் அம்மா இப்போ தானே அவர் வந்திருக்காரு. இது பிரச்சனை என்ன? பிரச்சனையே இல்லையா? நூற்றாண்டு காலமாக இந்த இது இருக்குது, பிரச்சனை இல்லை. அவங்க கொடுக்கல. மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை ஆளுங்கட்சியை சார்ந்து அவர்கள் யாராவது தவறு செய்ததால கூட்டணியில் வந்தாங்களா, என்ன தவறுகள் பண்ணாங்கன்றது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த இது கொடுக்கல. அதிமுகவை மட்டும் பர்டிகுலராக கொடுத்ததன் காரணம் அதிமுகவின் எழுச்சியை கண்டு திமுக பயப்படுகிறது. திமுக தன்னுடைய வரலாற்றை மாற்றி எழுத விரும்புகிறது. அதனால் வந்து இன்றைக்கி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் இங்கே அதிமுகவுக்கு கேடு விளைவிக்க நினைக்கிறது. அதை முறியடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்து முடிந்த ஆர்ப்பாட்டம் வந்து பிஜேபி நடத்திய ஆர்ப்பாட்டம்ன்றாங்க. நம்ம பார்வையில் எப்படி சார் பிஜேபி அந்த ஆர்ப்பாட்டம்? அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் எந்த இயக்கம் நடத்தினா எங்களுக்கு எங்க ஆர்ப்பாட்டத்தை பாருங்க, நல்ல நோக்கத்துக்காக. அதிமுக நடக்கிற போராட்டம் நல்ல போராட்டமா? இல்ல 8ஆம் தேதி போச்சம்பள்ளியில் இன்னைக்கு பொதுச்செயலாளர் அறிவிச்சிருக்கிறாரு. அது நியாயமான போராட்டம். போச்சம்பள்ளியில் ஒரு பள்ளி மாணவி அந்த பள்ளி நிர்வாக ஆசிரியர்களால் இன்னைக்கு இது பண்ணப்பட்டிருக்கிறார், தவறு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக அதற்கான 8ஆம் தேதி எங்கள் பொதுச் செயலாளர் சட்டங்கள் முதலே சொன்னார். இங்கே அழகாக பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு. இந்த திமுக அரசு என்ன சொல்லிச்சு, வேணும் பீதியை கலப்புறான்னு இங்கே எடப்பாடியார் குற்றம் சாட்டியது. இன்னைக்கு நிலைமை என்ன? எடப்பாடியார் சொல்லுவது அத்தனையும் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது போன்ற போராட்டங்கள் நடத்துவதற்கு அதிமுக தயாராக இருக்கு. மக்கள் பிரதிநிதிகள் அழைத்து அதை எப்படி தீர்வு காணலாம்ன்றது ஆட்சியாளர் அழைத்து வழக்கம். அதுதான் ஒரு தீர்வு. ஆனால் இதுவரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் மதுரை மாவட்டத்தில் யாரும் உங்களை அழைச்சிருக்காங்களா? இந்த மாதிரி எனக்கான பிரச்சனை நாங்கள் சாதாரண கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்களே தீர்வு கொள்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கிராம மக்கள் அழைப்பார்கள், நாங்கள் பிரச்சனை தீர்த்துக்குருவோம். இது போன்ற சட்டம் ஒழுங்கு கெடுகிற போது மாவட்ட ஆட்சித்தலைவர் இது போன்ற எந்த பிரச்சனைக்கும் ஆர்டிஓவோ கோட்டாட்சித் தலைவரோ எங்கள் ஆளுங்கட்சியிலிருந்து அந்த எதிர்க்கட்சி அதற்கு செயல்படுகிற எங்களை இதுவரை அவர்கள் அழைக்கவில்லை, நாங்களும் போகலை. பட் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை எங்கள் தொகுதியில் பெருசாக வரல. ஏன்னா அதனால இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் நேற்று வந்து ஒரு மத நல்லிணக்க வழிபாடு நடத்த போகிறோம்னு சொல்லி இப்போ எல்லாமே இப்போ ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு மத நல்லிணக்கம்னு பேர்னு சொல்லி ஒரு பிரச்சனை கலப்புறதுக்காக நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி திமுக கூட்டணி கட்சியே சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அதை மற்றதுக்கெல்லாம் நாங்கள் டைவர்ஷன் போக விரும்பலை சார். எங்களை பற்றி எங்கள் கட்சியை பற்றி தவறான தகவல் இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கை தவறானது. எங்கள் கட்சி பிரதிநிதி யாரும் கலந்துக்கிறல. இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அவர் பேர் போட்டு வந்திருக்கனால, அவர் கையொப்பம் மட்டும் வந்திருக்கனால அவர் மறுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீதிமன்றம் செல்வோம். எங்களுடைய அதான் கோரிக்கை. நன்றி, சந்தோஷம்.